உலக வங்கியின் நிதியுதவியில் செயல்படுத்தப்படும் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட நெற்பயிற்சிகையின் அறுவடை விழா கடந்த வெள்ளிக்கிழமை அக்கராயன் கமநல நிலையத்துக்குட்பட்ட வன்னேரிக்குள பிரதேசத்தை கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் திரு எஸ் முரளிதரன் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் பிரதி திட்ட பணிப்பாளர் திரு ஏஜிஎஸ்சி பாபு இதனுடன் தொடர்புடைய திணைக்கள பணிப்பாளர்கள் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகளின் பங்கேற்பில் நடைபெற்றது. இதில் முக்கிய அம்சமாக வடமாகாணத்தின் முதன்முறையாக காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தால் நிலம் லேசர் முறையை பயன்படுத்தி மட்டமாக்கப்பட்டு அதன் பின்னர் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய இயந்திரத்தை பயன்படுத்தி நாற்று நடப்பட்டு பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டமையாகும். அறுவடையின் போது ஒரு ஏக்கருக்கு சராசரி 33 மூடைகள் விளைச்சலாக பெற்றுக்கொள்ளப்பட்டமை அதற்கு முன்று உழைத்த விவசாயிகளுக்கும் அதனுடைய தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் மிக்க மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இத்திட்டம் தொடர்ந்தும் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் ஊக்குவிக்க முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் முன்னின்று செயற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவிற்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் இத்திட்டத்தில் நவீன தொழில்நுட்பத்துடனான பயிற்சியை மேற்கொண்ட செய்கையாளர் மற்றும் இப்பயிற்சியுடன் தொடர்புடைய விவசாயி ஆகியோர் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தனர். நோயிலால் ஏற்பட்ட அழிவாக இருக்கின்றது, இப்படி பல்வேறு விதமான அழிவுகளை சொல்லுகின்றார்கள். நாங்கள் இதுகளை நாங்கள் ஃபீல்டில் பார்த்து நாங்கள் இது சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த திணைக்களங்கள் இது சம்பந்தமான பல்வேறு விதமான விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். எவ்வாறு உற்பத்தி செலவை குறைப்பது, இந்த முறையினூடாக நான் நினைக்கின்றேன் உற்பத்தி செலவு மிகவும் குறைந்திருக்கின்றது. அதில் எங்களுக்கு அந்த உற்பத்தி செலவை எப்படி குறைந்திருக்கின்றதை காட்டியிருக்கின்றார்கள். அதே மாதிரி விளைச்சல் எவ்வளவு கூடியிருக்கின்றது. அதில் பல்வேறு விடயங்கள், நீரினுடைய பாவனை, உரத்தினுடைய பாவனை, நடுகைக்கான செலவு குறைவு, பராமரிப்பு, விளைச்சல் கூட, இப்படி பல்வேறு விடயங்களை சொல்லுகிறார். எனவே விவசாயிகள் நீங்கள் பாரம்பரியமாக வைத்திருக்கின்ற முறைகள் இருக்கின்றது, சில நேரம் அதில் தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இப்போது நாங்கள் இந்த காலத்தில் காண்கிறோம் என்ன வித்தியாசத்தை நாங்கள் இதில் உணர்வோம். இந்த காலநிலைக்கு சீரமைவான இந்த உலக வங்கி நிதியினூடாக அது குளம் தற்போது புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் அதை விட மற்ற யானை வேலியும் நமக்கு பயனை தந்திருக்கின்றது. அதுவும் சிலது கொஞ்சம் தாமதமாக நடைபெற்றதால் எனது வயலே 3 தரமானது என்றுதான் பிறகு இந்த காப்பாற்றப்பட்டது. அந்த முறையில் ஒரு பாரிய திட்டத்தை எமக்கு வழங்கியதற்காக இவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது இந்த நாற்றாடுகிற திட்டம் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து 2012-13 எனது காணியில் நடப்பட்டது. அப்போ நாங்கள் சீட்டை விரித்து அதில் நாற்று போட்டு தான் நட்டாலும் மழை தொடர்ந்து பெய்ததால் நல்ல பலன் எடுக்கையில் நான் இந்த முறை பரவாயில்லை, நல்ல விளைச்சலை தந்திருக்கின்றது. எங்களுக்கு இந்த நிலத்தை லெவல்படுத்தி விதைத்தாலே வீச்சு விதைப்பும் நல்ல பலனை தருமன்ற மாதிரி வீச்சு விதைப்பும் நல்லாக இருக்கின்றது. அந்த நிலப்பண்பாடு இப்போ எங்களோட இன்ஜினியராக சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தில் போய் தண்ணி தேங்கி நிற்கும், மற்ற பக்கத்தில் தண்ணி நிற்காது. அப்போ ஒன்றும் செய்யலாம், சில நேரம் பெற்ற நேரத்தில் அங்கே தண்ணிக்கும் பட்டி கடத்தி போட்டு தான் தண்ணி அருவியப்பட்டோம். அப்போ அந்த தண்ணி வீணா வெளியே போகும். விலகை அடித்தாலும் அப்படி தான் தண்ணியை கூட தேக்கி விலகை அடித்து போட்டு கழிவில் போகிறதும் கூட. நாங்கள் வயலுக்கு பயன்படுத்துகிறத விட எங்களால் கழிவாக விடுற தண்ணி தான் கூட. அது இங்கே இருந்து அவங்க மட்டும் போயிடும், மண்டகளார் மட்டும் தண்ணி போயிடும். அப்போ அதுகளுக்கு எல்லாம் எங்கட ஹெக்டரில் மட்டப்படுத்தினாலும் அது கையில் வந்தீங்கன்னாலே அதை சில நேரம் கொடுத்த பதியம் எல்லாரும் அதை செய்கிறது இல்லை, ஒரு சிலர் செய்கிறது தான். ஆனால் வர முந்தி நாங்கள் மாடுகளால் பலகை அடிப்போம், பலகை அடித்தால் மண்ணை அமர்த்தி வந்து லெவலாக விட்டு செய்யலாம். எங்களுக்கு இதுவரை காலம் இல்லாத அளவில் இந்த வயலுக்குள்ள நல்ல சிறந்த விளைச்சல் கிடைச்சிருக்கு. அதை விட இந்த நாட்டு நடுகையால் எங்களுக்கு இந்த வயலில் பண்டு நெல் தாக்கம் அதிகரித்து இருந்த போன வருஷம். இந்த வருஷம் நாங்கள் நாட்டு நடுகை மூலமாக இந்த பண்டு நெல்லை வெகுவாக குறைச்சிருக்கிறோம். இந்த நாட்டு நடுகையை எங்களுக்கு ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்தது இந்த விவசாயம் சம்பந்தமாக எங்களுக்கு இந்த ஆனவேலி போட்டு தந்ததில் எங்களுக்கு மேலே ஒரு என்னண்டு அப்படியே ஒரு சொல்லில்லாத ஒரு மகிழ்ச்சி உண்டு. இந்த முறையில் தான் இதுதான் எங்களுக்கு தெரிகிற சம்பந்தமாக அந்த அழிவுகளால் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பாதுகாப்பு இருக்கின்ற